ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற செடி இது என்னன்னு தெரியுதுங்களா? இது கதிர் பச்சைங்க. துளசி மாதிரி இருக்கும், ஆனால் இது துளசி கிடையாது, திருநீற்று பச்சையிலையும் கிடையாது. ஆனால் அந்த குடும்பத்தை சேர்ந்தது தான். ஆனால் இது கதிர் பச்சை, பயங்கர வாசனை வருங்க. அது இந்த ஒரு சாமி கோயில் உள்ளலாம் போகும்போது வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி அந்த வாசனையை நம்ம வர்ணிக்கவே முடியாது. அது வாசனையை முகர்ந்து பார்த்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அதனுடைய அதை அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி இது என்கிட்ட ஒரு 4-5 வருஷமாக இருக்குது. நல்லாவே வளருங்க. இந்த வின்டர் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். வின்டர் காலத்தில் தான் நல்லாவே இது மாதிரி பூ வைக்கும். இது கதம்பத்தில் கட்டி நம்ம தலையில் வைக்கும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். சாமி ரூமில் போடும்போதும் அவ்வளோ வாசனையாக இருக்கும். உண்மையிலேயே நிஜமாகவே அவ்வளோ சூப்பரான செடி. இது ஒரு சின்ன கட்டிங்ஸ் மூலிமா தான் நான் வர வச்சேன். இந்த டைமில் கட்டிங்ஸ் போட்டு தான் வரும். விதைகள் மூலிமா இது வராதுங்க. இது கட்டிங்ஸ் மூலிமா கட் பண்ணி நல்லா கூலிங்கான இடத்துல வச்சுட்டு இதை நம்ம வரணும். இது ரொம்ப வெயிலும் தாங்காது, ரொம்ப இதுவும் குளிரும் தாங்காது. குளிருன்ற மழை. அதனால் கொஞ்சம் செமி ஷேடில் வச்சோம்னா இது நம்ம கூடயே ட்ராவலும். அதாவது ஒரு 4-5 வருஷமாக இருக்குதுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, சூப்பராகவே வளருதுங்க. இது செமி ஷேடில் வச்சு தான் அங்கே வளர்க்கணும். நல்லாவே வளரும். ஈஸி மெயின்டெனன்ஸுங்க. எந்த கேரும் கொடுக்க வேணாம். அது பாட்டு அந்த டைமில் நம்மளுக்கு அழகாக கதிர் வச்சு சூப்பராக கொடுக்கும். இது ஆண்டாளுக்கு நட்சத்திரம் அதுக்கு ஏர்வையான பூன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு ஸ்ரீரங்கத்துலேருந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. இந்த செடியை நான் அனுப்பி விட்டேங்க. அந்த ஆண்டாளுக்கு ரொம்ப ஏர்வையான பூ போல். அதுதான் வின்டரில் பூ பூக்குதோ என்னன்னு தெரியல. மார்கழி மாதம் தான் இது நிறைய பூக்கும். எங்கள் மாடி தோட்டத்தில் கடவுளாக எனக்கு கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு இது ஃபீல் ஆகும். எனக்கு அந்த மாதிரி நீங்களும் இதை வாங்கி நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே வளருது. இந்த வாசனைக்கோசரமே இதை கண்டிப்பாக நம்ம மாடியில் வளர்க்கலாங்க. அவ்வளோ சூப்பரான பாசிட்டிவ் வைப் உள்ள வாசனை. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் ஒரு இடத்துல வைக்கல, 2-3 இடத்துல வச்சு செடியே நான் வச்சுருக்கேங்க. ஏன்னா ஒரு இடத்துல வச்சுட்டோம்னா டக்குன்னு எதனா மண் கலவை நம்ம ஏன்னா பூமியில் வைக்கல பார்த்திங்களா, அதனால் மண் கலவை எதனா ஆகிட்டு போயிடுமோன்னு சொல்லிவிட்டு நான் 2-3 இடத்துல போட்டு வச்சு எப்பயுமே நம்ம மாடியில் பூக்கள் கூட நம்ம வச்சு சாமிக்கு கட்டி போடுவேங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.